பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம நெறைய நம்மள சுத்தி நெறைய ஜீவராசிகள் நம்மள சுத்தி நடமாடுவத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நெறைய ஜீவராசிகள் மூலமா இறைவன் நம்மளுக்கு நெறைய நற்செய்திகளை சொல்ல வந்துட்டே இருப்பார். அந்த நற்செய்திகள் என்ன ஏதுன்னு கூட நம்மளால தெரிய முடியாது. அதே மாரி நமக்கு சகுனம், ஆருடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவராசிகள் நம்மளுக்கு நெறைய வழி நடத்தி கொண்டே இருக்கும். அதில் மிக அற்புதமான ஜீவராசி, எந்த கெடுதலும் இல்லாத ஒரு ஜீவராசினா, நம்ம பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி பறக்கிற இடத்துல நம்ம மனசும் கொஞ்சம் லேசாகும். பயணம் விரும்பியாக இருக்கும். பட்டாம்பூச்சி எப்பவுமே பயணிச்சு கொண்டே இருப்பது போல இருக்கும். பட்டாம்பூச்சி வந்து அனைவரையும் கண்கவர் ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது. பார்த்தீங்கன்னா, யார் பிடிச்சாலும் அவங்க கையில ஒட்டிக்கொள்ளும் அப்படிங்கிறது. அது வண்ண கலர். அதோடைய நிறங்கள வந்து நம்ம கையில ஒட்டிக்கிட்டு போயிரும் அப்படிங்கிறது. அந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூக்களில் உள்ள மகரந்த தூள்களை தன்னுடைய கால் பாதத்தில் ஒட்ட வைத்து, அடுத்த பூக்களை தொடும்போது அந்த மகரந்த தூள்கள் அந்த அடுத்த பூவில் உள்ள மகரந்த தூளுடன் சேர்க்க வைக்கும். இத மாரி இனப்பெருக்கம், அதாவது பூக்கும் இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தூதுவனாக இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி அப்ப எப்படின்னா, நம்மளுக்கு போன ஜென்மத்தில் உள்ள கர்மாக்களை எடுத்து இல்லாட்டா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அதோடைய கால் பாதத்தில் ஒட்டி கொண்டு வந்து அது நம்மீது அமர்வது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பூவிலிருந்து மகரந்த தூளை எடுத்து இன்னொரு பூவுக்கு ஒட்டும்போது அதே போல்தான் நம்மளுடைய பாவங்களும் புண்ணியங்களும் நம்மளுடைய முன்னோர்களை வைத்து இருக்குது. நம்ம மூதாதையர்களுடைய எல்லா பாவ புண்ணியங்களையும் அது வந்து பட்டாம்பூச்சியுடைய கால் பாதத்தில் படுவது போல் பட்டு அது நம்மேல் விடும். இப்போ இந்த பட்டாம்பூச்சி நீங்க அடிக்கடி எந்த இடத்துல அடிக்கடி பார்க்குறீங்களோ, அங்க இறை சக்தி அதிகமாக இருக்கும். எப்பவுமே பட்டாம்பூச்சி வந்து தீயதை வந்து கொண்டு சேர்க்கவே சேர்க்காது. நற்பலன்களை மட்டும் தான் சேர்க்கும். ஆனா பட்டாம்பூச்சி இருக்கும் இடத்தில் நல்ல பலன்கள் வந்து சேரப்போகுதுங்கிறத மட்டும் அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்க. இந்த பட்டாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்கத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உங்க வீட்ல வந்து செல்வ நிலை பெருகுவதை விட மகப்பேறு, நற்பெயர்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா, பட்டாம்பூச்சியை அடிக்கடி பார்ப்பதாக இருந்தால், உங்களுக்கு நற்பெயர்கள் வருவதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதேபோல் பட்டாம்பூச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, தேனீக்களை எடுத்து சேகரித்துக் கொள்ளும் குணம் உண்டு. தேனீக்களை ருசி அதோடைய உணவே தேன் அப்படிங்கிறது. அப்பங்கும்போது, இது வந்து சுக்கிரனை முழுமையாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மிக அற்புத சக்தி இந்த பட்டாம்பூச்சிக்கு இருக்குது. அதனால இந்த பட்டாம்பூச்சி வந்து நம்ம வீட்ல வந்து அடிக்கடி நீங்க பார்க்குற மாரியோ, உங்க வீட்டு தோட்டத்தில் நல்லா சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதனோட போய் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க. அத போய் தொடுங்க, அதோட விளையாடுங்க. கண்டிப்பாக பட்டாம்பூச்சி வந்து எப்பவுமே பயந்து ஓடும்னு நினைக்காதீங்க. அது உங்களோட விளையாட கத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அதாவது ஒரு பூக்களுடைய ஸ்மெல்ல வைத்து அந்த தேனின் சுவைய அது எடுக்கும். யாரு? பட்டாம்பூச்சி. அதனால அந்த பூக்களுடைய நறுமணத்தை வந்து அத அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அந்த பட்டாம்பூச்சிக்கு இருப்பதனால், உங்களுடைய சுவாசத்தை, உங்களுடைய நறுமணத்தை அது வந்து பட்டாம்பூச்சி அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மனிதன் நல்ல மனிதன், இந்த மனிதன் தீய மனிதன்ங்கிறது பட்டாம்பூச்சியால் அப்சர்வ் பண்ணக்கூடிய முழுமையான இது இருக்கும். அதனால நீங்க போய் அந்த பட்டாம்பூச்சி வாழும் இடத்தில் நெறைய பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா, அந்த பட்டாம்பூச்சி உங்கள சுற்றி சுற்றி வரும்போது, உங்ககிட்ட இருக்கிற கெட்டத ஃபுல்லா அந்த பட்டாம்பூச்சி நீக்கிட்டு, நல்ல சக்தியை உங்களுக்கு பரவிட்டு போயிரும். அதனால பட்டாம்பூச்சி இருக்கிற பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு மலை பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா, அங்க பட்டாம்பூச்சி நெறைய பறக்கும். மலை பிரதேசம் யார் இருப்பா? சித்தர்கள், மகான்கள் அவங்கலாம் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் பட்டாம்பூச்சி நெறைய பறக்கும். அந்த பறக்கிற அதிகமாக பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்தில் மகான் சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக நெனச்சுக்கோங்க. அந்த மாரி மலை பிரதேசங்கள் போகும்போது நெறைய பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ரிஷிகளுடைய, மகானுடைய முழு அதாவது சில ரிஷிகள், மகான்கள் வந்து மலைய தாண்டி, காட தாண்டி வரமாட்டாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து உட்கார மாட்டாங்க. நீங்க தான் தேடி அவங்கள தேடி போகணும். அப்படி தேடி போம்போது, அந்த இடத்துல பட்டாம்பூச்சி நிரம்பி இருந்தால், அந்த இடத்துல தயவு பண்ணி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கண்ண மூடி அந்த ரிஷிகளையும், மகான்களையும் நினைத்து கொஞ்சம் தியானம் பண்ணீங்கன்னா, அந்த பட்டாம்பூச்சி மூலமாக உங்களுக்கு பயங்கரமா உங்களுடைய உங்களுக்கு சுத்தி இருக்க தீய வினைகளை நீக்கி நல்ல வினைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி இந்த பட்டாம்பூச்சிக்கு உண்டு. அதனால பட்டாம்பூச்சி உங்க வீட்டுக்குள் பறப்பதும் உங்களுக்கு மிக சிறந்த நன்மையை கொடுக்கும். சில பட்டாம்பூச்சி இரவு நேரில் வரும், வந்து பல்லிக்கு இரையாக மாறிவிடும் அப்படிங்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரவு நேரத்தில் வரும் பட்டாம்பூச்சி பல்லிக்கு இரையாகாம பாவம் அதெல்லாம் பார்க்காதீங்க. பல்லி வந்து இறை சக்தி உடையதாகவும், பட்டாம்பூச்சி வந்து அதுக்கு இரையாக போவது, அது தவம் இருந்து இறைவன் கூட சரணாதி அடைவதாக நீங்க எடுத்துக்கோங்க.
உங்க வீட்டில் நிறைய மோட்ச சக்திகள் உருவாகுது, இறை சக்தி உருவாக போகுது அப்படிங்கிற மட்டும் நினைச்சுக்கோங்க. ஐயோ இப்படி பட்டாம்பூச்சி பறக்க இதாகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஃபுல்லாவே உங்க வீட்டில் எனர்ஜியை தக்க வைத்துக்கொள்ள பட்டாம்பூச்சி அங்க உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அதனால சில விஷயங்களை மாற்ற முடியாது, சில விஷயங்களை உங்களால் ஏத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற இருக்கிற இடத்தில் இறைவனால் மாற்ற முடியும், இறைவனால் அதை உங்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுங்கிறதே இந்த பட்டாம்பூச்சி மூலமாக நீங்க அறிய முடியும். அதனால வீட்டில் வரும் பட்டாம்பூச்சிகளில் அவ்வளவு எனர்ஜி, அது தேனீயை சுரந்து கொண்டு வந்து சேகரிக்கும் இடமாக உங்க வீடு இருக்கிறதுனால, அது வரும் இடத்தில் உங்களுடைய தேன் எவ்வளவு இனிப்பா இருக்குதோ அது போல இனிப்பான செய்திகள், நற்செய்திகள் உங்களை தேடி வருவதாகவும் அர்த்தமாக இருக்குது. பட்டாம்பூச்சியுடைய 4 நிலைகள் உண்டு. அதோடைய பட்டாம்பூச்சி இறகு விரிச்சு வர்றதுக்கு, வண்ண கலர்கள் உருவாகுவதற்கு. புழுவாகவும், அப்புறம் தன்னை வந்து ஒரு கூண்டுக்குள்ள லாவாவாக அடைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு, அப்படியே முட்டையாக, புழுவாக, லாவாவாக உட்கார்ந்து, அதுக்கப்புறம் அந்த பஞ்சாக இந்த லாவாவை பிரிச்சு எடுத்து பட்டாம்பூச்சி தன்னுடைய சுகந்த பறவையாக உலா வரும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம அப்படி பிரிச்சு எடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்துக்கு நம்ம வந்து பறந்து வர தன்மை. ஒரு பெரிய போராட்டம் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்குன்னா, பட்டாம்பூச்சி நெறைய பறக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து உங்க ப்ராப்ளத்த எல்லாம் சால்வ் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அற்புத சக்தி பட்டாம்பூச்சி கொண்டு. பட்டாம்பூச்சி லவ்வபிள், காதலர் அப்படிங்கிறது. அதனால உங்களுக்கு காதல், ரொமான்டிக் எதுவும் வரலன்னா கூட பட்டாம்பூச்சிய பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது கூட உங்களுக்கு சுரந்து வரும். அதனால காதலருக்கும் இந்த பட்டாம்பூச்சி மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால பட்டாம்பூச்சி வந்து ஒரு தகவல் தொடர்பு மாரி, ஒரு ஒரு தூதுவன் மாரி நம்மளுக்கு செயல்படுவது, மிக அற்புத சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய மிக அருமையான பூச்சி பட்டாம்பூச்சி. அந்த பூச்சிய வந்து நீங்க வந்து இல்ல அதாவது ஸ்டிக்கராக ஒட்டிக்கலாம். இல்லாட்டா அடிக்கடி பட்டாம்பூச்சி பறக்கிற இடத்துல இருக்கலாம். உங்க வீட்டுக்குள் பட்டாம்பூச்சி வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாரி பட்டாம்பூச்சி வந்து அதிகமா கையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா, சிறந்த நற்பலன்கள் உங்க வாழ்வில் சிறந்த மாற்றங்களும் கொண்டு வரும். நன்றி, வணக்கம்.